அதே போலத்தான் திருமாவளவன் என்ன வேணாலும் குதிக்கலாம். அந்த திமுக என்ற கயிறு காலில் கட்டியிருக்காங்கல்ல, அந்த கயிறு சொல்ற அளவுக்கு தான் போவேன். காங்கிரஸ் கிட்ட போ, அங்க போவோம், மும்பைக்கு போ, சும்மா பார்த்துட்டு வா, மீட்டிங் போட்டியா, டக்குன்னு அந்த கயிறு இழுக்கப்படும், திரும்பி ரிவர்ஸ் ஆயிடுவார். இதுதான் எதிர்ச்சியான உண்மை. அம்பேத்கர் 7 தொகுதி ஒதுக்கி கொடுத்துருக்காரு. நீ 2 தொகுதிக்கு திமுக போய் கெஞ்சுற. தமிழ்நாட்டில் நீ நினைச்சா 39 தொகுதி கூட வேட்பாளரை போடலாம். இருந்தாலும் ஆத்தன்டிக்கா இந்த 7 தொகுதியில் வேற எவரும் நிற்க முடியாது. இல்ல, மக்களின் நலனுக்காக நாங்க தண்ணி கொடுக்க கூடாதுன்னு போராடுவோம். நீ சரியா தான் பேசிருக்க, நாங்க தான் சரியில்லை. நீ அங்க பேசிட்டு இங்க வந்தீங்கன்னா உன்னை எழுச்சி தமிழன் நாங்க சொல்றோம்ல, நாங்க தான் சரியில்லை. அவர் சரியா தான் இருக்காரு. INDA கூட்டணியில் பிரதமரே ஒன்றும் யாருன்னு முடிவாகல. ஆனால் துணை பிரதமர், இந்தியாவின் துணை பிரதமர் எங்கள் அண்ணன் அப்படின்னு இன்னைக்கு பரவலாக எல்லாரும் பேசுகிறாங்க. அவங்க ஏங்க எப்படின்னு உங்களுக்கு தோணுது, எனக்கு தோணுது, இந்த தம்பிக்கு தோணுது. தேர்தல் நடந்து முடிந்ததுலேருந்து 19 இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் எவனாவது சலம்பல் கட்டுறானா பார்த்தீங்களா? ஆல் ஆர் வெயிட்டிங் ஃபார் June 4th. 4 வந்த பிறகு அவன் என்னென்ன குட்டிக்காரன் அடிக்க போனான் பாருங்க. இப்போ ரஞ்சித்து நான் 100% ரஞ்சித்தோடு ஒத்து போகிற ஆள் நான் இல்லை. ஏன்னா மாட்டுக்கறி எங்கள் அடையாளம்ன்றாரு. எங்கள் அடையாளம், எங்கள் அடையாளம்லாம் மாட்டுக்கறிலாம் கிடையாது. அப்போ நாங்கள் 2026 வரைக்கும் அழுதுன்னு இருக்கிறோம். அப்போ மொத்தமாக மருந்து எடுத்துன்னு வந்து 2026 எல்லாத்துக்கும் பூசிடுவாரு. எல்லா காயமும் சரியாயிடும்ல. சரி, அப்போ அடிங்க, குத்துங்க, விட்டுங்க, எங்களை காயப்படுத்துங்க. எங்களுக்கு வலி நிவாரணம் 26 வருது. தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னமும் இங்கே இருக்கிற ரசிகர்கள் பைத்தியக்காரன் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. மொத்த தமிழ்நாடு இவர் வீட்டு முன்னாடி போய் நிற்குது இல்லை, ஐயா விஜயண்ணா வானா வானான்னு கத்துத, அந்த கும்பல் தான் தமிழ்நாடு முழுக்க நிறைஞ்சிருக்கு அப்படின்னு விஜய் நினைச்சிக்கின்னு இந்த மாதிரி பண்றாரு. ஏதோ ஒரு சினிமாவில் அப்படி ஏன்னு ஓட நாங்கள் கை தட்டுறோம், கால் தட்டுறோம், எங்கள் ஏரியாவில் எதுவும் கொடியை வைக்கிறன்றதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளே ஒன்று விட்டுறணும் மட்டும் நினைக்காத. TN நியூஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை கடந்து தெலுங்கானாலையும் வேட்பாளர்லாம் அறிவிச்சிருக்காரு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றின்றது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலத்திலையும் விசிக கட்சி வளர்ந்துருக்குன்னு சொல்றாரு. உங்களோட கருத்து என்ன சார்? கர்நாடகாவோட 3 இடத்துல வேட்பாளர் நிப்பாட்டினாங்க. அதே அங்கே கேட்க மாட்டீங்க. நிப்பாட்டி வாபஸ் வாங்கிட்டாரு. வாபஸ் வாங்கலை, நிப்பாட்டி வேட்புமனுலாம் போட்டாங்க பொழுது. பிரச்சாரத்துக்கு போகாதீங்க, வேண்டாம், ஏன்னா நீங்கள் வாங்குற ஒரு 10-5 ஓட்டம் எங்கள் வெற்றியை பாதிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு காங்கிரஸ்லேருந்து சொல்லிட்டாங்க. அதால் நாங்கள் எங்கள் வேட்பாளரை நீங்கள் வீட்டில் இருங்க, அது என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டோம். இந்த மானங்கட்ட பொழப்புக்கு எதுக்கு அங்கே போய் நிற்பாங்க? கட்சியை விட கூட்டணி கட்சிக்கு தான் அதிகமாக உழைக்கிறாரு சார். இல்லை, அதுதான் இந்த மானங்கட்ட பொழப்புக்கு எதுக்கு அங்கே போய் நிற்பானே? இப்போ இதே ஒரு சுயேட்சை பண்ண என்ன சொல்லுவோம்? சீனம் போட்டான் பொழுது, காசை வாங்கிட்டான், கமுக்கமாயிட்டான், அப்படி தானே இயல்பாக பேசுவாங்க. அப்போது நீங்கள் தனியாக கூட நிற்க தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு தேசிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் மாறுகிறது, மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். தேசிய அளவில் எங்களுக்கு ஒரு தலைவர் தேவை தான். ஏன்னா ஒரு காலத்தில் கன்சிராம் இருந்தார், இன்றைக்கி மாயாவதி இருந்தாங்க. இன்றைக்கி மாயாவதியும் ஒன்றும் அந்த அளவுக்கு ரேஸில் இல்லை, காலச்சூழல் அந்த மாதிரி இருக்குது இப்போது. அப்படிங்கிற போது இவர் ஒரு தேசிய தலைவராக வர வேண்டும் என்பதில் நாங்கள் வாழ்த்துகிறோம், மகிழ்ச்சி. அந்த தேசிய தலைவரை நம்ம ஆகணுன்ற அடிப்படையில் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராம்விலாஸ் பாஸ்வான் இன்றைக்கு RSS பிடியில் சிக்கி தவிக்கிறார் அத்வாலே அப்படின்னு சொன்ன இதே வாய் தான் அத்வாலே கூடவும் ராமதாஸ் அத்வாலே கூடவும் நம்ம ராம்விலாஸ் பாஸ்வான் கூடவும் சேர்ந்து தேசிய அளவில் ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று மும்பையில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. திமுகலேருந்து எதனா சொன்னாங்களா, இல்லை காங்கிரஸ்லேருந்து எதனா சொன்னாங்களா, என்னன்னு தெரியல. இது எப்படின்னா, மாடு பார்த்தீங்கன்னா சில மாடு வயல்வெளியில் கட்டியிருப்பாங்க. எவனா ஒருத்தன் வயலில் காலை வச்சேன்னு வச்சுங்க, அது வெறிச்சு ஓடி வர முட்டுற மாதிரி. ஒன்று என்ன பண்ணுவோம், அதை பார்த்து பயந்து டக்குன்னு அந்த வயலை விட்டு இந்த பக்கம் வந்துடும். இந்த கிராமத்தில் நீங்கள் ஈஸியாக பார்த்துருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாடு ஏன்னா அது வேகமாக ஓடியாருது, திருப்பி இங்கே ஓடியாருதா பார்ப்போம் அப்படின்னா அவனே போய் அங்கே காலை வச்சான்னு வச்சுங்க, திபுன்னு ஓடியாரம். ஒரு அளவுக்கு மேலே அதால் ஓட முடியாது. அது காலில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கும்.
அந்த சரௌண்டிங்கில் அது வந்து எவனா வந்தா குத்திடுறேன் மெட்டிடுறேன் அப்படின்னு மிரட்டுமே தவிர அந்த கைத்தை தாண்டி அது வராது. அதே போல தான் திருமாவளவன் என்ன வேணாலும் குதிக்கலாம். அந்த திமுக என்ற கயிறு காலில் கட்டியிருக்காங்கல்ல, அந்த கயிறு சொல்கிற அளவுக்கு தான் போவேன். காங்கிரஸ் கிட்ட போ, அங்கே போவோம், மும்பைக்கு போ, சும்மா பார்த்துருவா, மீட்டிங் போட்டியா டக்குன்னு அந்த கயிறு இழுக்கப்படும், திரும்பி ரிவர்ஸ் ஆகிடுவார். இதுதான் எதேச்சியான உண்மை. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு ஒரு தேசிய தலைவர் ஆகணும்னு அவர் நினைக்கிறார். சரி, அதோட திட்டம் என்னென்னா, இங்கே வந்து சொந்த சின்னத்தில் நிற்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்புறம் ஏதோ அது பிறண்டு உருண்டு ஏதோ வாங்கிட்டாங்க. அப்புறம் பெருமையாக வேறு வெளியில் சொன்னாங்க, இந்த தேர்தலில் எங்களுடைய வெற்றி என்பது சொந்த சின்னத்தில் எங்களை நிற்பதற்கு அவர்கள் அனுமதித்திருக்கார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், ரெட்டமலை சீனிவாசன் இவங்கெல்லாம் பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 39 ரிசர்வ் 40 பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி 40ல் 7 நீ நிற்கலாம். நாடாளுமன்றத்தில் எவனோட தேவையும் இல்லை. நம்மக்கிட்ட காசு இருந்தால் டெபாசிட் பண்ணுறதுக்கு காசு இருந்தால் டெபாசிட் பண்ணிட்டு எவனை வேணாலும் திட்டலாம். எவன் வேணாலும் இந்த சமூகத்துக்கு எதிராக இருக்கிறான், நாங்கள் தான் இந்த சமூகத்தின் ஆட்கள், இந்த தொகுதி என்பது ரிசர்வ்டு தொகுதி, இது நமக்காக ஒதுக்கப்பட்டது, இங்கே இருக்கிற கட்சிக்காரெல்லாம் திட்டு போயிடுவா, எவனுக்கும் ஓட்டு போடாதீங்க, இந்த சமூகத்தின் பிரதிநிதியாக திருமாவளவன் வந்திருக்கிறேன், 7 தொகுதியில் எங்களை தவிர வேறு எவனுக்கும் இந்த சமூக மக்கள் ஓட்டு போடக்கூடாது, நம்ம தொகுதியை நாமளே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிற துணிச்சல் உங்ககிட்ட இல்லை. அம்பேத்கர் 7 தொகுதி ஒதுக்கி கொடுத்துருக்காரு. நீ 2 தொகுதிக்கு திமுக போய் கெஞ்சுற. தமிழ்நாட்டில் நீ நினைச்சா 39 தொகுதி கூட வேட்பாளரை போடலாம். இருந்தாலும் ஆத்தன்டிக்காக இந்த 7 தொகுதியில் வேற எவனும் நிற்க முடியாதுல்ல. அப்படி இருக்கிற போது அந்த வேற எவனும் நிற்க முடியாத அந்த 7 தொகுதிகளில் ஒரு 2 தொகுதியை ஒதுக்கு அப்படின்னு நம்ம திமுக தலைமையில கெஞ்சிற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். அப்பேற்பட்ட நம்ம அந்த அங்கே இங்கே அப்படிலாம் போய் நம்ம வேட்பாளரை போட்டு நான் தேசிய தலைவர் ஆகிறேன்னு சொல்கிறேன். சரி, தேசிய தலைவராகி நீ என்ன பண்ண போகிற? கர்நாடகாவில் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க. அங்கே இருக்கிறவங்க கேட்குறான், இங்கே இருக்கிற ப்ரெஸ்காரனாவது என்ன சின்னம் ஏது என்ன கலர்னு பாக்கெட்டில் ஒரு அட்டையை வச்சுங்கிறவன் இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸு. அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, நீங்கள் வந்து இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க, உங்கள் கட்சி இங்கே நிற்கிது போது வருதுன்றீங்களே, காவிரி நீர் பிரச்சனையில் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே உள்ள விசிக்கா அங்கே முடிவு எடுக்கும், இங்கே உள்ள விசிக்கா இந்த மக்களின் உணர்வுக்கு ஏற்ப முடிவெடுக்கும்ன்றார். அப்போது காங்கிரஸ் பிஜேபி இந்த மாதிரி கட்சி மாதிரி நீங்கள் முடிவு எடுப்பீங்களா அப்படின்னு வெளிப்படையாக கேட்குறாங்க. ஏன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லை கர்நாடகாவின் நலனுக்கு எதிராக, அது வந்து சட்டத்துக்கு புறம்பு நியாயத்துக்கு புறம்பாக இருந்தால் கூட அவர்கள் அதைத்தான் பேசுவார்கள். அதுதான் அங்கே அரசியல். அதை மாதிரி பேசுனோம்னா எப்பா நீ பொட்டியை கட்டு, நீ வேற எங்கன்னா போய் எங்கள் ஊரில் தேவையில்லைன்னுவாங்க அந்த மக்கள். அப்படி இருக்கிற போது அந்த 2 பேரை சொல்லி அவங்க கேட்குறாங்க, அந்த மாதிரியான ஆமாம் அந்த மாதிரி தான் இந்த மக்களின் நலனுக்காக நாங்கள் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு போராடுவோம். நீ சரியாக தான் பேசியிருக்க, நாங்கள் தான் சரியில்லை. நீ அங்கே பேசிட்டு இங்கே வந்தீங்கன்னா உன்னை எழுச்சி தமிழன்னு நாங்கள் சொல்கிறோம்ல, நாங்கள் தான் சரியில்லை, அவர் சரியாக தான் இருக்கார். நான் அவர் மேலாம் தப்பு சொல்லுங்க, நாங்கள் சரியில்லை, நாங்கள் சரியாத்தல. அங்கே போய் எருமாடு ஏரோப்ளைன் ஓட்டுதுன்றாரு. ஆமாம் அண்ணன் சொன்னார், ஆமாப்பா 2 எருமாடு உட்காந்து ஏரோப்ளைன் ஓட்டுதுப்பா, கேனையில் நெய் வெடிக்கிறான்றாரு. ஆமாம் அண்ணன் சொல்லிட்டாரு, கேப்பையில் நெய் வெடிக்குதுன்னு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் மேலே தான் தப்பு சொல்லணும், நாங்கள் அவர் மேலே தப்பு சொல்லலை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு 2 தொகுதியில் வெற்றியா தோல்வியாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அப்படியே 2 தொகுதியில் வெற்றி பெற்றதாக வைத்து கொண்டாலும், வெற்றி பெற்றான்னு வச்சுங்க, இவங்க என்ன சொல்லிங்கிறாங்க, இன்னைக்கு பிரதமரே யாருன்னு முடிவாகலை. அந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் பிரதமரே இன்னும் யாருன்னு முடிவாகலை. ஆனால் துணை பிரதமர், இந்தியாவின் துணை பிரதமர் எங்கள் அண்ணன் அப்படின்னு இன்னைக்கு பரவலாக எல்லாரும் பேசுகிறாங்க. அவங்க விடுதலை ஏங்க எப்படின்னு உங்களுக்கு தோணுது, எனக்கு தோணுது, இந்த தம்பிக்கு தோணுது, அவங்களுக்கு தோணலையே. அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த ஏரோப்ளைனும் கேப்பையும் சொன்னேன், கேட்குறேன், அதுக்கு தான் நான் சொன்னேன். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 7ல் 2 அவங்ககிட்ட நம்ம கெஞ்சிற நிலைமையில் இருக்கிறோம். அதுவும் உன் சின்னமா ஏன் சின்னமா பொது சின்னமான்ற நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம ஜெயிச்சுட்டா முதல்ல என்ன சொன்னாங்க, இப்போ ஏதோ ஒரு படத்தில் கூட வரும், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இது நம்ம கமலஹாசன் படம், என்ன படம், அந்த டாக்டர் நடிப்பார் வசூல்ராஜா எம்பிபிஎஸ், அதில் அந்த கவுண்டரில் ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு ஆள் வரல, நான் கூட அப்படி தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார்ல. அதை மாதிரி முதல்ல வந்து எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னா இராணுவ அமைச்சர், எவன்லாம் எங்கள் அண்ணனுக்கு எதிராக பேசுகிறானோ அவனை வாயிலே சுடுவோன்னாங்க. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி
இல்லை வந்து எங்கள் அண்ணா 2 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா இந்தியாவின் துணை பிரதமர், உங்களுக்கு என்னப்பா நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு மக்கள் சிரிச்சுக்கின்னு போகிறாங்க. அதால் முதல்ல நீ எங்களுக்கான கட்சியாக இங்கே மாறுங்க. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் கூட வேணாம், நம்ம தேவேந்திர குல வேளாளர்களையும் வந்து சக்கிலையில் விட்டுருவோம், அவங்களாம் இன்னும் ஒரு ஆளாக பார்க்கறது இல்லைன்னு வச்சிங்களேன். நீ பறையர் சமூகத்து நபர், இந்த பறையர் சமூகத்துக்கான பிரதிநிதியாக முதல்ல நீங்கள் மாறுங்க. எங்கள் பிரச்சனையை எங்களுக்காக பேசுங்க. எங்கள் பிரச்சனையை எதிரி கூட நின்று முதல்ல பேசாதீங்க. நீங்கள் எங்கள் பிரச்சனையை எங்களுக்காக நின்று பேசுனீங்கன்னா எங்கள் மக்கள் நாங்கள் உட்பட உங்களுக்கு ஆதரவாக இருப்போம். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டின் இந்த உங்கள் வார்த்தையில் சொல்கிறீங்களே தலித்து கிழித்துன்னு, அந்த மக்களின் முதல்ல தலைவர் ஆகுங்க. அப்புறம் இந்த தலைமை தேசிய தலைமையை நோக்கி உங்களை நகர்த்தும். அதாவது என்ன சொல்லுவாங்க, வந்தவனும் சரியில்லை வாய்ச்சவளும் சரியில்லைன்ற மாதிரி, வந்தவளுக்கும் சரியில்லை வாய்ச்சவளுக்கும் சரியில்லைன்ற கதையால நிற்குது அவர் கதை. அதால் அவர் வந்து ஏதோ ஒரு நினைப்பில், அவங்க கட்சிக்காரர்கள் ஏதோ ஒரு நினைப்பில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து என்னது 4ஆம் கட்ட போர் 5ஆம் கட்ட போகிற நான் தான் வந்து அங்கே போய் பண்ண போகிறேன்னு சொன்னார். நம்ம அப்போ ஒன்று வந்து கம்முன்னு தானே இருந்தோம். அந்த மாதிரி கம்முன்னு இருந்துட்டு போங்களேன். நான் வந்து அவர் ராஜபக்சவன் எங்கன்னா பார்த்தேன்னா அதை பண்ணும் கொலை பண்ணும் இதை பண்ணுவோன்னாரு. அப்புறம் பார்த்துட்டு பள்ளி லிஸ்ட்டு வந்தார், கை குலுக்கணும், அதெல்லாம் பார்த்தோம். அப்போலாம் நம்ம கம்முன்னு தானே இருந்தோம். அப்படி இருந்துட்டு போவோம். ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கொடுக்கப்பட்ட உணவுப் பொட்டங்களில் ஒரு காண்டம் இருந்தது, ஒரு நிரோத்தம் இருந்தது. அது யார் கொடுத்தாங்க யார் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களாண்ணே அப்படின்னு கேட்டாங்க. என்ன நான் பார்க்கல, போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் சொன்னாங்க, நாங்கள் யாருக்கிட்டையும் சோறு கேட்கல, நாங்கள் யாருக்கிட்டையும் உணவு பொட்டலும் கேட்கல, ஆனால் இங்கிருந்தும் எங்களுக்கு வந்து கொண்டிருந்த ஒவ்வொரு உணவு பொட்டலத்திலும் ஒரு காண்டம் இருந்தது அப்படின்னு அவர் எங்கேயும் ப்ரெஸ் மீட் வச்சு பேசல. ஜல்லிக்கட்டுன்ற ஒரு குறும்படம், மெரினா புரட்சியோ ஜல்லிக்கட்டு ஏதோ ஒரு குறும்பட வெளியீட்டு விழாவில் வடபழனியில் பேசுகிறாரு. அப்பயும் கேட்டு தானே இருந்தோம். பொம்பளைலாம் கூப்பிட்டா உழுதுருவா, சும்மா இப்படி தட்டினா போதும், பொம்பளைக்கு ஆம்பளைன்னு ஒருத்தர் இருந்தால் போவோம் உஷாராயிடுவா அப்படின்னு மனுஸ்மிருதியில் சொல்லிக்குது அப்படின்னு நம்மகிட்ட அச்சடிச்சு கொடுத்தாரு. அதால் சின்ன பிள்ளைங்களாகிற வரைக்கும் அப்பா அம்மா பார்த்துக்கணும், கொஞ்சம் பெருசாகிட்டா கணவன் பார்த்துக்கணும். ஏன்னா பெண்கள் எப்பொழுதும் இன்பம் தூய்க்கிற மனநிலையிலே இருப்பார்கள். தே ஆர் வீக் எ செக்ஸ் அப்படின்னு மனுஸ்மிருதியில் சொல்லிக்கிறியா ஒரு அவ்வளோ பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு. இன்றைக்கி தெரியாத பையனுக்கு எப்பா லேடிஸ்னால் கொஞ்சம் அசங்கனா விழுந்துடும் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினார்ல பெண்ணினத்தை. அப்பயும் நம்ம கம்முன்னு தானே இருந்தோம். அதை மாதிரி இப்போ அண்ணன் சொல்கிறாரு நம்ம கம்முன்னு இருப்போம். சரி, அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பாருங்களேன், நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் துணை பிரதமர் ஆகிடுறாரு. ஏங்க நல்லதுதானங்க, நல்லது. ஏற்கனவே 2 முறை தமிழகத்திலிருந்து பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு கிடைத்த போது திமுக அந்த வாய்ப்பை தட்டி விட்டது அப்படின்னு சொன்னாங்க. தட்டி விட்டதுன்னா மற்றவனுக்கு வராமல் கெடுத்து விட்டதுன்னாங்கல்ல. இப்போ ஒன்று வரப்போகுது, நம்மளும் சந்தோஷப்படுவோம். நம்ம ஊருக்கார் ஒருத்தர் துணை பிரதமர் தான் நமக்கு நல்லது தானுங்க. சப்போஸ் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறோம், அங்கே போய் அந்த எதுனா நம்ம துணை பிரதமர் பேரை சொல்லி எங்கன்னா தங்கலாம் போகலாம், அந்த கெஸ்ட் ஹவுஸ் ரூமுங்க போடலாம், நல்லது தானே. யாராவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அது இதுன்னா நம்ம போய் நின்று கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. வாய்ப்பு இருக்குமா சார்? ஸ்டாலின் அவர்களே பிரதமர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளா. சரி ஏங்க, ஸ்டாலின் அவர்கள் பிரதமரானா நம்ம போய் அவர்கிட்ட கேட்க முடியுமா? என்ன எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தருக்கிறாரு, அவருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போடுங்கண்ணே. நம்ம தலைவர் துணை பிரதமரானா அவர்கிட்ட கேட்கலாம்ல. அதில் பாருங்கள், நீங்கள் அங்கே வந்து கட்சியாக ஏன் பார்க்குறீங்க, எழுச்சி தமிழராக பாருங்கள். ஓகே சார். இப்போ ஜூன் 4 பிறகு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதியிலையும் விழுப்புரம் தொகுதியிலையும் வெற்றி பெற்றா அப்படின்னா திமுக எந்த மாதிரியான அங்கீகாரம் கிடைக்கும் சார் திருமாவளவனுக்கு? ஏன் நாங்கள் என் அங்கீகாரத்தை அவங்ககிட்ட நான் கேட்கணும் ஏன்னாகுதான் அவங்க தான் காலெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்களே. சரி இருக்கட்டும். இப்போ நாங்கள் வந்து நான் உதவி செஞ்சிடணுமா? அது இப்போ நாங்கள் பானை தானே, எங்கள் பானையத்துக்கு நான் தண்ணி பிடிக்க தனியாக போகிறேன் நான் சொல்லிட்டு போகிறேன். நான் ஏன் உன் குழாய்க்கு வரேன்? எனக்கு தண்ணி வேணா காங்கிரஸ் குழாயில் வைப்பேன், பிஜேபி குழாயில் வைப்பேன், ஆர்எஸ்எஸ் குழாயில் கூட தண்ணி வருதுன்னா பிடிச்சிப்பேன். எனக்கு தேவை தண்ணி, எனக்கு தேவை பதவி, நான் எங்கே வேணாலும் போவேன். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதால் அது நாளுக்கு அப்புறம் யார் ஜெயிக்கிறாங்களோ. ஏங்க இப்போ தமிழ்நாட்டு அரசியல் இருக்குல்ல, நீங்கள் தேர்தல் வரைக்கும் என்னென்னமோ கூத்துலாம் நடந்து பார்த்தீங்களா? தேர்தல் நடந்து முடிந்ததுலேருந்து 19 இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் எவனாவது சலம்பில் கட்டுறானா பார்த்தீங்களா? ஆல் ஆர் வெயிட்டிங் ஃபார் June 4th. 4 வந்த பிறகு அவன் என்னென்ன குட்டிக்காரன் அடிக்க போகிறான் பாருங்கள். இந்த பக்கங்கிறவன் அந்த பக்கம் குதிக்கிறதும், அந்த பக்கம் எட்டி பார்க்குறதும், சும்மா அப்படி மூஞ்சி அப்படி திரும்பி கை அங்கே நீட்டுறதும், இந்த மாதிரியான கூத்துக்கள், ஏகப்பட்ட கூத்துக்கள் June 4க்கு அப்புறம் நடக்கும்.
ஜூன் 4க்கு அப்புறம் தமிழ்நாட்டின் அரசியல், இப்போ தமிழ்நாட்டு அரசியலை யார் தீர்மானிக்கிறதுனா, டெல்லியில் யார் பிரைம் மினிஸ்டராக உட்கார போகிறாங்களோ அவர் தான் தமிழ்நாட்டு அரசியல் போக்கை தீர்மானிக்கிற நிலை இருக்குது. அதால் எதுக்கு நம்ம ஓட்டை போட்டானுவோம், இதுக்கு மேலே நம்ம பேசி ஒன்றும் ஓட்டு மாற போகிறதில்ல. சரி பார்ப்போம் என்ன முடிவு வருதோ அதுக்கேற்ற மாதிரி, பச்சைன்னா பச்சை, சிகப்புன்னா சிகப்பு, மஞ்சள்னா மஞ்சள், ஏதோ ஒரு சட்டையை போடணும் பார்ப்போன்னு எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. திருமாவளவன் அவர்களும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? அப்பனா ஏங்க நீங்கள் ஒரு நம்ம பாரிவேந்தரோட மகன் பச்சைமுத்து, இந்த என்ன ரவி பச்சைமுத்தா, அவர் கன்னியாகுமரியில் ஒரு நிகழ்ச்சி பண்ணார். அவர் வந்து திமுகவில் நின்று ஜெயித்தாலும் ஜெயித்த உடனே அவர் பிஜேபி ஆளாக மாறிட்டார். ஏங்க ஒரு பாய யோ என்ன நீ வந்து நாங்கள் உன்னை நின்று பெரம்பலூரில் நிற்க வச்சு உன்னை ஜெயிக்க வச்சோம், எல்லாம் எங்கள் ஓட்டை வாங்கி நீ போய் நீ பிஜேபி கூட நிற்கிற. ஏங்க ஒருத்தங்க கூட கேட்கலங்க. சும்மா இந்த இளையராஜா சும்மா இருந்த ஆள் அவர் போய் பிஜேபி பக்கம் நின்னார். அவர் ஒன்றும் பிஜேபியில் நான் பொறுப்பு வாங்கினேன், நான் பிஜேபியில் இந்த பொறுப்பு இருப்புன்னு கூட சொல்லலை. ஏதோ அந்த மனுஷன் பிஜேபியில் கூப்பிட்டு என்னமோ கொடுத்தாங்க, என்னமோ வாங்கினாருங்க. உடனே பதாரணம், எப்பட்றா இந்த ஆள் ஆர்எஸ்எஸ் சங்கி, எப்பட்றா போனாங்கன்னா பிஜேபி நானோ. ஏண்டா உங்ககிட்டயே நின்று உங்கள் ஓட்டை வாங்கி உங்கள் காசுலேயே ஒருத்தன் ஜெயிச்சு எம்பி ஆகி அந்த ஆள் போய் பிஜேபியில் நிற்கிறார். ஒருத்தர். சரி மெயின் அமைப்பு திமுக தான் விடுங்க, இந்த சைடில் நின்று ஊயின்றானுங்களா, சலமல் பண்ணுறாங்களா, அவங்க கூட ஒருத்தங்க கூட கேட்கல. அப்போது அப்படி பிஜேபி என்று பெயர் எடுத்த அவங்க ஒரு நிகழ்ச்சியில் போய் இவர் கலந்துக்கின்னு பிஜேபி கொஞ்சம் கொள்கையை கொஞ்சம் மாற்றிக்கினாங்கன்னா நான் வந்து அவர்கள் கூட இணைந்து நிற்பதற்கு கூட தயார்னு சொன்னவர் தானே திருமாவளவன். ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளர் யாருன்னு தெரியுமா? மாவட்ட செயலாளர் யாருன்னு சொல்ல முடியுமா? ஒரு பொறுப்பாளருங்க ஐடென்டிஃபை காட்டுங்க. ஒழுக்கம்னா அப்படி ஒழுக்கம், அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு யார் பேசுறது தமிழ்நாட்டில்? இதே திருமாவளவன் தான். அதால் எதாக இருந்தால் என்ன, எங்களுக்கு தேவை எதுவோ அது கிடைத்தால் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வச்சு நாங்கள் ஆதரவு தரோம். சரி, ஆதரவு வெளியில் தரீங்களா உள்ளே தரீங்களா? இல்லை உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியுதுக்கு நம்மளும் உள்ளே இருந்தால் தானே அப்படின்னு அதுக்குள்ளவும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதால் எதாக இருந்தாலும் 4ஆம் தேதி அதை முடிவு செய்யும். காவல்துறையில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். அது தென் மாவட்டத்தில் வந்து சாதி கலவரத்தை வந்து ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக ஒரு கம்ப்ளைண்ட். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை படத்தெல்லாம் அந்த மாதிரி அவர் அந்த சாதி படத்தை வச்சு எடுத்துகிட்டு இருந்தாரு, இப்போ நிஜத்தில் அந்த மாதிரி தான் இருக்காருங்களா? ஏங்க ரஞ்சித் மட்டும் தான் சாதி படத்தை வச்சு எடுத்தாரா? என்ன பேச்சுங்க அது? எல்லாரும் அப்படி தான் பேசுகிறான். இன்னமும் ரஞ்சித் தான் ஜாதி படத்தை எடுத்துட்டாரு, மிச்சம்லாம் வேற ஏதோ வாயில நான் வந்துட போகுது அந்த மாதிரி அங்கே படம் எடுத்தாங்க. தொடர்பு வச்சு பேசுகிறேன். இல்லை இப்போ ரஞ்சித்து நான் 100% ரஞ்சித்தோடு ஒத்து போகிற ஆள் நான் இல்லை. ஏன்னா மாட்டுக்கறி எங்கள் அடையாளம்ன்றாரு. எங்கள் அடையாளம் அது, எங்கள் அடையாளம்லாம் மாட்டுக்கறிலாம் கிடையாது. நாங்கள்லாம் பறையர்கள்லாம் சைவர்கள். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலில், அதாவது பொதுவாக இந்த உணவுங்கிறதுங்க நம்ம வட்டாரம், தொழில், பொருளாதாரம், உடலியல், உளவியல், பண்பாடு, வாழ்நிலை சார்ந்து உணவு வந்து நம்ம கூட ஒட்டிக்கும் பழக்கமாகும். அப்படி நாங்கள் சைவர்கள். பல பறையர் கிராமங்கள் இன்னமும் கறியே தின்னாதவங்களாங்கிறான். கொஞ்சம் பேர் மாட்டுக்கறி தின்னாதவங்க கொஞ்சம் பேர் நிறைய பேர் இருக்கிறான். கறியே தின்னாத சைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை ஒட்டுமொத்தமாக பறையர்னா மாட்டுக்கறி திங்கிறாங்க. இன்னைக்கு அண்மையில் கூட ஒரு தம்பி ஒரு குறும்படம் மாதிரி ஒன்று எடுத்திருந்தார். இந்த செம்மஞ்சேரி அந்த மாதிரி இடங்களில் எங்கள் பகுதி மக்கள் அதிகமாக இருக்கிற இடங்களில் போய் மைக்கை நின்னா ஒரு 50 பேர் 40 பேர் நான் மாட்டுக்கறி திங்கிறது இல்லைன்றான். திங்காத மூத்தத்தை இவனுங்கெல்லாம் குடிப்பானுங்களா? நாங்களாம் மாட்டுக்கறி எங்கள் அடையாளம்னு இன்றைக்கி சொல்கிறானுல்ல, அவனுங்க மூத்தத்தை போய் குடிக்க சொல்லுங்கள். பெரும்பாக்கத்தில் போய் அங்கே 10 கடை இருக்குது, 50 பேர் எடுத்தால் 40 பேர் மாட்டுக்கறி நான் திங்க மாட்டேன்றான். அப்போ யாரோட அடையாளம் இது? அதால் எனக்கு வந்து ரஞ்சித் பேசுகிற அந்த ஒரு சில அரசியலில் நமக்கு வந்து முரண்பாடு இருக்கலாம். ஆனால் ஒரு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்த ஒரு சினிமா துறையில் ஒருத்தர் நிமிர்ந்து நான் இந்த ஆள் அப்படின்னு சொல்கிறான். சார் இப்போ பண்ணையார் இருப்பார், பண்ணையார் பகலில் அவர் வீட்டில் இருப்பார், பண்ணையார் அம்மா கூட இருப்பார். நைட் ஆனால் அவர் வந்து ஒரு இடத்துக்கு போவார், வில்லு வண்டி எடுத்துக்கின்னு. அது யாரானா எஸ்சி பொண்ணாக இருக்கும். இதுதான் தமிழக சினிமாக்களில் எல்லா படங்களிலும் பெரும்பாலான சீன் இப்படி தான் இருக்கும். சரி, பண்ணையார் வந்து அந்த வீட்டுக்கு போகிறாருல, அப்போ பண்ணையார் நம்ம தனியாக தானே இருப்பாங்க. பண்ணையால் ஏன் உள்ளே போய் படுக்கக்கூடாது? அந்த மாதிரி சம்பவங்கள் இயல்பாக நடக்கும்ல. ஏன்னா அந்த அம்மாவுக்கும் ஒரு தேவை இருக்கும்ல, அந்த மாதிரி கூட நடந்திருக்கும்ல. ஏன் அதை எவனும் காட்ட மாட்டீங்க? அப்போ வசனம் வைக்கிறான், ஏன்னா படுக்க பாயை நம்ம வாங்கி கொடுத்தா அந்த பாயில் போய் படுத்துக்கிறதா? அதாவது ஒரு குடியாரவனுக்கு படுக்க பாயை வாங்கி கொடுத்துட்டு அவன் பொண்டாட்டிக்கிட்ட போய் நீ போய் படுத்துக்கிட்டான்றான். ஏண்டா படுக்க நான் பாயை வாங்கி கொடுத்தா பாயை எடுத்துன்னு பண்ணையார் வீட்டில் வந்து போட்டுருவியா?
பண்ணையாரம்மா கூட படுத்துருவியா அப்படின்னு கேட்பதற்கு, அதை எடுப்பதற்கு எவனா துணிச்சல் இருக்குதா? நான் ஒரு 50 படம் சொல்லுவேன். சாதிய வன்மங்கள், ஒரு குறிப்பிட்ட சாதியை பெரிய வீரனாகவும் சூரனாகவும், இந்த சாதியை எல்லா படங்களிலும் மட்டமானவர்களாகவும் கீழான மக்களாகவும், ஏண்டா உனக்கு நான் குடிக்கிற கிளாஸ் நீ கொடுத்தா எனக்கு நீ சமமா அப்படின்னு சொல்கிற அளவில் படம் எடுக்கிறாமல்ல, அப்போலாம் இவனுக்கு கேட்குறோம்ல. அப்போது ரஞ்சித் போன்றவர்கள் என்னோட அடையாளம் இது சார், அது அவங்க எங்களோட வாழ்வியலை முழுசாக காட்டலை. அப்படி காட்டவும் முடியாதுன்னு வச்சுங்க. அதற்கான நபர்கள் அவர்கள் அப்படின்னா குறும்படம் தான் எடுக்க முடியும். அப்போது கமர்ஷியலாக சில விஷயங்களை சேர்த்து அவர்கள் படம் எடுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த சமூகத்தின் அடையாளத்தோடு ஒருத்தர் வருகிற போது இவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. நான் கூட அந்த ட்விட்டர் பார்த்தேன். அதாவது அந்த தம்பி படுகொலையில் அவர் எதாச்சியார சூழலை சொல்கிறாரு. இப்போ அவர் சாதிய கலவரத்தை தூண்டுறார் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் சும்மா யார் வேணாலும் புகார் தரலாம். நீங்கள் கூட புகார் தரலாம். உங்களுக்கு எழுத பிடிக்க தெரியலனா கூட யாராவது ஒருத்தர் எழுதி கொடுத்தான்னா ஒரு கைடாண்டை போட்டு, ஐயா இதை படித்து சொன்னாங்க, நான் கேட்டேன், உண்மை தான், என் கருத்து தான் அப்படின்னு புகார் கொடுக்கலாங்க. அவர் போட்ட ட்விட்டால் உண்மையிலே ஒரு கலவரம் நடந்தது அப்படின்னா அந்த புகாருக்கான அர்த்தம் இருக்குது. ஒரு வைகோ மேலே ஏதோ எங்கேயோ மீட்டிங்கில் அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு, அதான் ஃபேமஸான வழக்கு தமிழ்நாட்டில். அப்போ அந்த நீதிபதி கேட்குறாரு, அந்த மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாரு, வைகோவின் பேச்சால் எங்கேயாவது இந்த பேச்சை கேட்டு கலவரம் வந்ததா? ஒரு சம்பவத்தை காட்டுங்கன்னாரு. ஒரு சம்பவத்தையும் போலீஸாரால் காட்ட முடியல. உடனே அந்த வழக்கை ரிஜெக்ட் பண்ணார். அதால் ஒரு எழுத்தும் ஒரு பேச்சும் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும். அதை வைத்து ஒரு தாக்கம்னா, அதாவது சட்டத்துக்கு புறமான தாக்கமாக இருக்கணும். அதை வைத்து ஒரு கலவரம் வந்திருந்தா அந்த புகாருக்கு அவர் உரியவராகிறார். இது சும்மா விளம்பரத்துக்காக கொடுக்கப்படுது. நீங்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கொலையில் யார் பின்னணியில் இருந்தால் யார் என்ன ஏதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு நீண்ட நாள் பகை. இப்போ ஒரு சிலர் வேறு சமூகத்திலிருந்து அந்த கொலையை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க எதேச்சியாக இது திட்டம் போட்டு வரல, வேற ஒன்றுக்காக வந்தாங்க. இந்த தம்பியும் வேற ஒரு இஷ்யூவில், ஒரு திருமண இஷ்யூவில் இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அந்த ஒரு பெண்ணையும் பையனையும் பிரித்ததில் இவருக்கு பங்கு இருக்கும்போது அவங்க கூட அங்கே இருக்கிறான் அப்படின்னும்போது, சரி அவன் இருக்கானா, சரி வந்ததுக்கு இவன் தான் இல்லை, சரி அதையாவது பண்ணிட்டு போவான் அப்படின்னு பண்ணதான் இன்றைக்கி பல தகவல் வருது. அதால் இந்த புகாருங்கிறது ஒரு விளம்பரத்துக்காக கொடுக்கப்பட்ட புகாராக தான் நான் நினைக்கிறேன். இந்த புகாரால் ரஞ்சித்துக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஓகே சார். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு பிறகு இந்த கட்டமைப்பெல்லாம் அறிவிச்சிருக்காரு சார். வழக்கறிஞர்லாம் குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2026க்கு தயாராகிட்டு இருக்காரா சார்? அப்போ நாங்கள் 2026 வரைக்கும் அழுதுன்னு இருக்கிறோம். அப்போ மொத்தமாக மருந்து எடுத்துன்னு 2026 எல்லாத்துக்கும் பூசிடுவார், எல்லா காயமும் சரியாயிடும்ல. சரி, அப்போது அடிங்க, குத்துங்க, வெட்டுங்க, எங்களை காயப்படுத்துங்க, எங்களுக்கு வலி நிவாரணம் 26 வருது, அது வரைக்கும் நாங்கள் தாங்கி இருக்கட்டுமா? ஏன்னா இது வரைக்கும் நீ ஒன்றும் கேட்க மாட்டேன், இல்லை இதுக்கு முன்னால் நடந்ததுக்கு நீ ஒன்றும் கேட்க மாட்டேன். 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வருவேன். உடனே எனக்கு ஓட்டு போடுங்க. நான் நேராக என் வண்டி எடுத்துக்கின்னு நீலாங்கர்லேருந்து நேராக செக்ரட்டரியேட் போகிறேன். எல்லா சிக்னலையும் ஆஃப் பண்ணிட்டா இறங்கன்னா நான் முதலமைச்சர் பதவி நாற்காலி பக்கத்தில் தான் நான் போய் உட்காருவேன். ஏதோ சந்திரபாபு சொல்லுவாங்க, அவரோட கார் நேராக வீட்டு மாடியில் போய் பெட்ரூமில் போய் நிற்கிற அளவுக்கு வச்சுருந்தாராம். அந்த மாதிரி இது காமெடி தான். இது சந்திரபாபு காமெடி நடிகர் பண்ண மாதிரி இவர் ரியல் காமெடி பண்ணுறாரு. நேராக சிஎம் தான். ஒரு பார்த்தா சொல்லுவாங்கல்ல, இந்த அமெரிக்க மாப்பிள்ள அது இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஹீரோ சிஎம் டெல்லி. அந்த மாதிரி என்னமோ தமாஷ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னமும் இங்கே இருக்கிற ரசிகர்கள் பைத்தியக்காரன் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. மொத்த தமிழ்நாடை இவர் வீட்டு முன்னாடி போய் நிற்குது இல்லை, ஐயா விஜயண்ணா வானா வானான்னு கத்துத, அந்த கும்பல் தான் தமிழ்நாடு முழுக்க நிறைஞ்சிருக்கு அப்படின்னு விஜய் நினச்சிக்கின்னு இந்த மாதிரி பண்ணுறாரு. அவர் ஒரு வக்கீல் குழுவை போட்டு, ஏன் ஏற்கனவே இந்த வக்கீலாங்கிறவங்களாம் என்ன பண்ணுறான்? சரியப்பா, நம்ம அந்த குழு போடுற வரைக்கும் அங்கங்கே பல அட்ராசிட்டிலாம் நடக்குது இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கப்பான்னு சொன்னால் என்ன கேடு? அப்போது நீ இந்த மாதிரி இந்த எப்படின்னா, இந்த மந்திரவாதி இந்த முன்னாடிலாம் இந்த ஹைகோர்ட் வாசல்லாம் இந்த ஒரு கிருகிருன்னு சுற்றி இந்த லேகியம் பாம்புக்கும் கிரி பிள்ளைக்கும் சண்டை போடுறேன், அப்புறம் இந்த குட்டி சத்தான ஏவரேன் அவங்க வேணாம்ல, அவங்களாம் சொல்லுவானுங்க, நீ பாக்கெட்டில் இருக்கிற காசு எடுத்து வை, இதில் நான் வந்துருச்சு, நான் உனக்கு கொடுத்துட்றேன், மிச்சத்தை அப்படியே கொடுத்துட்றேன்னுவான். அப்புறம் ஒருத்தர் 2 பேர் கிளியாக எடுத்து வச்சுறான்ல, 500 ரூபா இருக்குது, நீ பாதிக்கு எனக்கு அந்த சாமி பேரை சொல்லி அந்த பூதம் பேரை சொல்லி சொல்லுவான், இதுக்கு கொடு, அப்படி இல்லைன்னா ரத்தம் கக்கி சாவை அப்படின்ற மாதிரி தாங்க நான் இதை பார்க்குறேன். வந்தவன்லாம் எனக்கு ஓட்டு போட்டு என்னை முதல்வராக்கு, நான் ஆயிடுவேன்
அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. நான் வந்து விஜய் கூட தப்பு சொல்ல, உன்னை அப்படி நினைக்க வச்சு மத்தியா நாங்கள் உன்னை அழக, நீ அறிவ, நீ முதல்வர் அப்படின்னு உன்னை வந்து சொல்ல வச்சுருக்கோம். ஒரு படத்தில் சந்தானம் நினைக்கிறேன், நான் டாக்டர்னு ஒரு ஸ்டெத்தாஸ்கோப்பை போட்டுக்கின்னு இது யார் ஆம்லெட் சுட்டுன்னு வர அந்த மாதிரி அந்த படத்தில் வரும். யார் இவருன்னா, இல்லை இவர் உள் மனசில் போய் யாரோ இவரை டாக்டர்னு சொல்லிட்டாங்க, அதால இவர் அந்த மாதிரி இருக்காருன்னுவாங்கள்ல. அந்த மாதிரி விஜயோட உள் மனசில் போய் எவனோ ஒருத்தன், ஏம்பா நீ தான்ப்பா 26ல் சிஎம், தமிழ்நாட்டு சிஎம்னு இன்னும் எவனோ சொல்லிட்டான், அவரும் சுத்துறாரு. வரட்டும், பலர் வந்து அரசியலுக்கு வந்து கரப்ட் ஆவாங்க. என்னை பொறுத்தவரை நடிகர்கள் கரப்ட் ஆகிட்டு தான் அவன் அரசியலுக்கே வரான். இந்த சிஸ்டத்தை பெரும்பான்மையாக கெடுப்பவர்கள் இவர்கள் தான். சார், ஒரு தொழிலதிபர் வரி ஏய்ப்பு செய்கிறார், இல்லை இந்த நாட்டை ஏமாத்துகிறாருன்னா அதனால் ஒரு 10-50 பேர், ஒரு 1000 பேர், 2000 பேர் பழைச்சிருப்பான். சரி, அவன் பண்ணுறது தப்பு தான், சரி ஒரு 1000 பேர் 2000 பேர் ஏதோ போய்ச்சாம்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் உழைப்பை திருடுறவன் 150 ரூபா டிக்கெட்டை உனக்கு தெரிஞ்சு தானே 1000-2000 விற்குது. அது தெரியாத உரிமையாளர் தானே சார் விற்கிறார். யாரு? நடிகருக்கு தெரியாதா? இப்போ நடிகருக்கு 150 கோடி ரூபாய் ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு எப்படி பணம் கொடுக்க முடியும்? 100 ரூபா டிக்கெட்டை, 120 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்றா தான் உனக்கு ப்ரொடியூசர் அந்த காசை கொடுப்பான். ப்ரொடியூசர் அவ்வளோ காசு கொடுத்தா தான் தியேட்டர் உரிமையாளர்கள் இல்லை விநியோகஸ்தர் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவான். அப்படி காசு கொடுத்து வாங்குறவன் 150 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்றா தான் 4 நாளில் அந்த காசை எடுக்க முடியும். இப்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு 10 லட்சம் பேர் போய் பார்க்குறான்னு ஒரு கணக்கு வைப்போமே, ஒரு 4 நாளில், ஒரு 5 நாளில். ஏன் அந்த 10 லட்சம் பேர் ஒரு 50 நாள் அந்த படத்தை பார்க்கக்கூடாதா? பார்த்தா சீன் மாறிடுமா? அப்போது அந்த 10 நாள் கழித்து இல்லை 20 நாள் கழித்து 150 ரூபா டிக்கெட்டை எந்த பைத்தியக்காரன் கூட 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து பார்க்க மாட்டான். அப்போது ஒரு டிமாண்டை நீங்கள் திட்டமிட்டு உருவாக்குறீங்க. நீ சொகுசாக இருக்கிறதுக்கு, நீ 100 கோடி 150 கோடி வாங்குறதுக்கு 10,000 15,000 செலவு பண்ணுறேன். நான் ஒரு படத்துக்கு 2000 3000 செலவு பண்ண வேண்டிய இழிவான நிலையில் நான் இருக்கிறேன். நீ படம் எடுத்த விதத்தை ப்ரொமோஷன் பண்ணி என் ஆசையை தூண்டுற. இந்த படத்தில் அது இருக்குது, இந்த படத்தில் இது இருக்குது, அப்படி வந்து ரியலாக நடித்தார், இப்படி பண்ணார், 20 மாடி கட்டிலேருந்து அவரே குச்சார். ஒரு இல்லை, ஒரு 2 வீலர் ஓட்டன்னா கூட ஒரு ட்ரே மேலே உட்கார வச்சு சும்மா நீ இப்படி ஆடித்தான் போகிற, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கூட போகிறதில்ல, கீழே டயரெல்லாம் கட்டி தான் மேலே உட்காந்து போகிற. இதுதான் குதிரையே ஏறாமல் குதிரையில் சண்டை போட்ட தமிழ்நாட்டு நடிகர்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கத்தானே செய்கிறான். அப்படி எங்களை ஏமாத்துற மனசாட்சியே இல்லாமல் ஒரு ஏழை தாயின் இப்போ படிக்கிற பசங்களுக்கு காசு எங்கேருந்து வரும்? ஒன்று திருடணும், இல்லைனா அப்பா அம்மா கிட்டேருந்து எடுக்கணும் தெரியாமல். பெரும்பாலும் திருட மாட்டானோன்னு வச்சுங்க, பசங்க சின்ன பசங்க அப்பா அம்மா கிட்ட தானே எடுக்கிறான். அப்போது இந்த அவன் அப்பா அம்மாவோட உழைப்பையும் சேர்த்து நீ திருடுறல. நீ சொகுசாகிறதுக்கு ஒரு ஏழைப்பாளை உழைப்பை திருடுறிய. இது உனக்கு புரியுதா? நீ புரிஞ்சேன்னா 150 ரூபா டிக்கெட்டு ஒரு 50 ரூபா அவனை அதிகமாக வச்சு எதனா பண்ணிங்கல்ல, ஒரு 100 ரூபா கூட வைங்க. சும்மா தர 1000 2000 3000 ஆன்லைனில் போட்டு விற்கிறேன் அப்படின்ற வேலையெல்லாம் வச்சிங்கன்னா என்னோட படத்தில் நான் வந்து இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சார் ஒரு மனசாட்சி உள்ளவங்க சொல்லணும். நீங்கள் ஏழைப்பாட இந்த கஷ்டப்படுறவங்க காசு திருடி கொழுத்துட்டு நீங்கள் ரோல்ஸ் ராய் காருன்னுவீங்க, அந்த காருன்னுவீங்க, இந்தன்னுவீங்க, அதுக்கு வரி கட்ட சொன்னால் அதுக்கு ஒரு வக்கீலை வச்சு போராடுவீங்க, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பீங்க. அப்புறம் பார்த்தா ஏழையின் பாங்காளன் இவர் வந்த உடனே எங்கள் குடிசையெல்லாம் மாறி வந்து மாடி வீடாக ஆகிடும், எல்லாத்தையும் இந்த சிஸ்டத்தையே அண்ணன் வந்தார்னா சரி பண்ணுவார்ன்றது. நான் முன்னாடி சொன்னேன்ல, ஏரோப்ளைனும் கேப்பையும், அது உண்மையில தப்பு இல்லைப்பா. இந்த பைத்தியக்காரனுங்க நம்மளை நம்புறானுங்க நீ நினைக்கிறது தெரியுமா? எங்கள் மேலே தான் தப்பு. இல்லை, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் இந்த தலித் மக்கள் தான் ஒரு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுகிறது சார். ஆமாம்மா, எங்கெல்லாம் நாங்கள் வீட்டை திறந்து தானே வச்சுருக்கிறோம், வாப்பா வாப்பா வாப்பான்னு. இன்னுமா சார் எங்களை பைத்தியக்காரனா நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படிலாம் இல்லைங்க, இப்போல்லாம் கொஞ்சம் விவரமாயிட்டானுங்க. ஏதோ ஒரு சினிமாவில் அப்படி ஏன்னு ஓடுறோம், நாங்கள் கை தட்டுறோம் கால் தட்டுறோம், எங்கள் ஏரியாவில் எதுவும் கொடியை வைக்கிறன்றதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளே ஒன்று விட்டுருன்னு மட்டும் நினைக்காத. இப்போ சமுதாய இயக்கங்கள், இப்போ விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், கேட்குறாம்லையோ என்ன அந்த பிரச்சனை நடந்து எங்கேயா இருக்கிறீங்க, நீங்கள் எவங்க நிற்கிறீங்க, எவன் காலில் இருக்கிறீங்க, உனக்கு யாரையா கட்டிவிட்டு வச்சுக்கிறா அப்படின்னு எங்கேயாவது நம்ம மீட்டிங்கில் பேசியிருந்தியோ இல்லை ஏதாவது யூடியூப்பில் பேசியிருந்தியோ போட்டோம்னா கீழே போடுறான்ல, ஏன் ஆள் போடுறான்ல, என் சொந்த தம்பி என் அண்ணன் என்ன பிடுங்க போயிட்டீங்களா என்ன? அப்போ எப்படி உன்னை எப்படி விட்டுருவான்?
நாங்கள் மாயையில் இல்லை, கொஞ்சம் பேர் சினிமா முகத்தில் இருக்கான், நீ தான் மாயையில் இருக்க. அதை வெளியே வந்து ப்ராக்டிக்கலாக என்ன இந்த சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அரசியலுக்கு வாங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னே நாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் உன்னுடைய கடந்த கால செயல்பாடுகள் நீ தவறானவன் என்பதை உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம்ன்றதை நாங்கள் உணர்கிறோம். நீங்கள் வாங்க, வந்த பிறகு 4 பக்கமும் கல்லடி படுங்க. பட்டு அதை மீறி நான் வந்து மக்களுக்கு சரியாக செய்வேன். நான் 25 மிட் நைட்டு 26 மார்னிங் வரைக்கும் திருடனாக இருந்தேன்பா. 26 தான் நான் யோகியமாயிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? பார்ப்போம், வாங்க, சந்திப்போம். தொடர்ந்து பேசுவோம். தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.